இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணுவோம். கீ ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி, 2 மராத்தி மொக்கு, ஒரு துளி பட்டை, ஸ்டார் அனீஸ் 1, ஒரு 4-5 பீஸ் கிராம்பு, ஒரு 5 பீஸ் ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கேஷ்யூநட் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி ஒரு 4-5 வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன். வாங்க நம்ம போய் கீ ரைஸ் ரெடி பண்ணுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம். நான் கீ ரைஸ்க்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ போட்டுக்கிறேன். நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன், நான் 2 டம்ளர் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுப்போம். சில்லி, ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கிறேன். தயிர் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கலைன்னா பச்சை வாசனை இருக்கும். தயிர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி போடுவேன். நான் இந்த மாதிரி டம்ளரில் ரைஸ் போட்டிருக்கேன், 2 டம்ளர். அதே டம்ளரில் நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுப்போம். தண்ணி கொதிச்ச வாட்டி ரைஸ் போடுவோம். சார், புது ரைஸாக இருந்ததுன்னா ரொம்ப குழஞ்சிரும். கொஞ்சம் பழைய ரைஸ் தான் இருந்தாலும் இது கொஞ்சம் தண்ணி தாங்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் 3 டம்ளர் வச்சுருந்தேன். நல்ல ஓல்டு ரைஸாக இருந்ததுன்னா நீங்கள் 4 டம்ளர் கூட தண்ணி வைக்கலாம். இப்போ ரைஸை போட்டுட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. விசில் வருது வரல அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில், ரொம்ப அடுப்பு நிறையா எரிஞ்சதுன்னா ஒரு 3 நிமிஷம் வேகமாக வச்சுட்டு நம்ம ஒரு அதிக நேரம் சிம்மரில், இப்போ நம்ம இது 5 நிமிஷம் நான் வேகமாக வைப்பேன். வச்சுட்டு நான் ஒரு 5 நிமிஷம் சிம் பண்ணுவேன். இப்போ அடுப்பு நிறையா இருந்ததுன்னா ஒரு 3 நிமிஷம் வேகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 நிமிஷம் நீங்கள் சிம்மரில் வச்சிங்கன்னா ரைஸ் இல்லைன்னா குழஞ்சி போயிடும். சாப்பிட டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ரைஸை போட்டாச்சு. குக்கரை மூடிடுவோம். குக்கரை மூடிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு 5 மினிட்ஸ் சிம் பண்ணுவாட்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் பாருங்க, ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ரைஸை காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா லென்த்தியாக ரைஸ் வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி கரெக்டாக வச்சுட்டோம்னா நல்லா லென்த்தியாக ரைஸ் வரும்.